ஹாய், உங்க லைஃப்ல சந்தோஷம் துக்கம் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என் லைஃப்ல நான் ஒரு பொண்ணை விரும்பினேன், இல்லை என் லைஃப்ல நான் அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் எல்லாம் அனுபவிச்சேன். இப்போ என்ன ஒரு மன வலி வேதனையில இருந்தீங்களோ அதே வேதனையை இப்போ நீங்க ஃபீல் பண்றீங்க. ஸோ அதே மாதிரி உங்க வாழ்க்கையில பெரிய அளவில் ஒரு சந்தோஷம் அனுபவிச்சிருக்கீங்க. அந்த சந்தோஷத்தை கேட்டு பாருங்க, நீங்க பெருசா எடுத்துக்கவே மாட்டீங்க. ஆமா, அன்னைக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு அப்படின்னு அதை ஜஸ்ட் ஒரே ஒரு வேர்ட்ல சொல்லிட்டு போயிடுறோம். ஸோ இன்பம் துன்பம் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் நம்ம ஒரே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கறதே கிடையாது. அதுவே பெரிய தப்பு. நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, சிம்பிள் தான். நீங்க இன்பத்தையும் ஒரே மாதிரி பாருங்க, துன்பத்தையும் ஒரே மாதிரி பாருங்க, லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா போகும். இப்படி யோசிச்சாலும் அது அதே ஃபீலிங்ல நினைக்கிறதா நான் முட்டாள்தனம்னு சொல்றேன். கடந்த காலத்துல நடந்த சந்தோஷமான விஷயத்த நீங்க பிரசன்ட் லைஃப்ல எடுத்துக்கிட்டு வாழும் பொழுதுதான் இங்க நடக்கக்கூடிய கசப்பான சம்பவங்களை கடந்து போறதுக்கு அது ரொம்ப உதவியா இருக்கும். சந்தோஷமான விஷயங்களை இனியும் ஒரு படி மேல சிந்திச்சு பாருங்க.